டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. இன்னைக்கு காலையில ஒரு வீட்டில் நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு பரபரப்பான செய்தி. யூஸ்வலா நீங்க தாவேக்காவுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனால சரி தாவேக்கா நடக்கிற ஒரு விஷயம் போல அப்படின்னு நினைச்சு நான் அப்படி விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. உங்க மேலேயும் சரி, அதுக்கப்புறம் எக்மோர்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிற தாவேக்கால இருந்து ராஜ்மோகன் அவர்கள் மீதும் ஒரு வழக்கு, ஓட்டேரி நந்தா, எஸ், 3 பேர் மேல ஒரு வழக்கு பதிவு படப்பட்டிருக்கு. என்ன அந்த வழக்கு, எதனால அது பதிவு பட்டிருக்கு, அது கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க. இது என்ன வழக்குன்னா, நான் ராஜ்மோகனை ஒரு இன்டர்வியூ பண்றதுக்காக அவரோட கான்ஸ்டிடுவன்சிக்கு போனேன். ஆமா, 2 நாள் முன்னாடி அந்த வீடியோ நல்லா போயிருக்கு. 1 lakh கிட்ட வியூஸ் போயிருக்குன்னு வச்சுக்கேன். ஆனால் செம்ம கஷ்டப்பட்டோம். வெயிலில் 2 கேமராமேன் மாடி ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி ஓடி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு வச்சுக்கேன். ராஜ்மோகன் சார் தோழர், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டெம்பிள்லேருந்து ஆரம்பிக்கலாம், போய் சாமி கும்பிட்டு அப்படியே ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு, நானும் ஃபஸ்ட் டைமாக ஒரு கோயிலில் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறத அன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு கூட ஒரு மாலை போட்டாங்க. சரி மாலை போட்டு விபூதியெல்லாம் அடிச்சுட்டு அந்த கோயிலில் போனவரும் உடனே வந்துடக்கூடாது சார், கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு, அதை இன்டர்வியூ பேசியிருந்ததை நான் மைக் போட்டிருந்தோம், உட்காந்து பேசினா அது ரெக்கார்ட் ஆகுது. அங்கேருந்து கோயிலேருந்து வந்துட்டு நாங்கள் போயிட்டு மற்ற இடங்கள்லாம் போயிட்டு ஷூட்லாம் பண்ணிவிட்டு அது வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு அது 2 நாள் ஆச்சு. நேற்று நான் ஊருக்கு போயிருந்தேன், நான் ஊரில் இல்லை, இன்னைக்கு காலையில் தான் வந்தோடனே இப்படி ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இது இந்து அறநிலையத்துறைகிட்ட வருது. இந்து அறநிலையத்துறைனா என்டோன்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, HRNCன்ட்டு, அதுக்கிட்ட வருது. அதுக்கு அமைச்சர் யார்? திரு சேகர் பாபு அவர்கள். அவருடைய டிபார்ட்மெண்ட்டு என் டிபார்ட்மெண்ட்டே வந்துச்சு அப்படின்ற மாதிரி, அதாவது அத்துமீறி நுழைந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கங்காதேவி அவர்கள் எங்கள் மேலே, அதாவது ட்ரெஸ்பாசிங் எல்லாம், அது கோயிலெல்லாம் தடுப்பு சுவர் இருக்குள்ள இருக்கு, அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வந்துட்டாங்க. ஆனா நீங்க அத்துமீறி தான் உங்களை யாராவது தடுத்து அதுக்கப்புறம் நீங்க உள்ளார போறீங்கன்னா அதுதான் அத்துமீறல். அங்க போயிட்டு சாமி கும்பிடுறோம், அவர் அந்த குருக்கள் மாலை போடுறாரு, விபூதி கொடுக்குறாரு, தீபார்த்தனை கொடுக்குறாரு. இப்படிலாம் தடுத்து மீறினவங்களுக்கு போயிட்டு எப்படி அதெல்லாம் தருவாங்க? அந்த கோயிலை ஃபில்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரூல்ஸ்? அப்படிலாம் ஒரு ரூல்ஸ் கிடையாது. அப்படிலாம் ரூல்ஸ் கிடையாது. அப்புறம் எப்படி எல்லா கோயிலோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எப்படி வருது? ஃபோட்டோ எடுக்காமல் எப்படிமா வரும்? ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இல்லை, அந்த கோயிலில் இப்போ சில பேர் அலௌட் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல் இருக்கு. அது எப்படி சில பேர் அலௌட் இல்லைன்னா அது எப்படி, அது என்ன கணக்கில் வரும்? அது இல்லை, நான் கேட்குறேன். நான் இப்போ சபரிமலால விமன் ஆர் நாட் அலௌட் அப்படின்னு எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அது மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்புறம் டெம்பிள் எப்படி கோயிலுக்குள்ளே ஒருத்தர் அனுமதிக்காமல் இருக்க முடியும்? யார் பக்தர்னு போனாலும் கோயில் சாமி தானம்மா. சாமி யாரை முடியும், நீ வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது கருவறைக்குள்ளே போய், அது நாங்கள் ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி கருவறைக்குள்ளே போய், அதாவது சாங்டம்னே போயிட்டோமா. சாங்டம் சாங்டோரம் இல்லையா, அது மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அங்கெல்லாம் போவே இல்லை. எப்படி போக முடியும்? நாங்கள் அங்கெல்லாம் போகல. ஆமா, அங்க அந்த பூஜை செய்யறவங்க தான் உள்ளார போக முடியும் இல்லையா? நீ எந்த அளவுக்கு ஜோடிக்கிறாங்க பாரு. எதுக்குன்னா தேர்தல் பயம், தோல்வி பயம். இது ஏதாவது ஒரு கேஸை போட்டு கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான், வேற எந்த இதுவும் கிடையாது. அப்போ இந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இன்டாலரன்ஸாக இருப்பாரேன், இன்டாலரண்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத விட, இப்போ இந்த டைம்ல இப்படி ஒரு கேஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது. அண்ட் அதே சமயத்தில் இப்போ நம்ம முன்னாடி உங்கள் மேலே நிறைய வழக்குகள் போட்டிருந்தாங்க. நீங்கள் நிறைய வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க. அண்ட் நீங்கள் சந்திச்ச மோஸ்ட் வழக்குகளில் நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறீங்க. ஒரு வழக்குல மட்டும் தான் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. இல்லைன்னா நீங்க போலீஸ்ல போலீஸ்ல டீடைன் ஆயிருக்கீங்க. லைக் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், லைக் யூ ஹவ் பின் ஃபேசிங் தோஸ் லீகல் பேட்டல்ஸ் இல்லையா டில் டுடே. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கேஸ்ல நாளைக்கு போலீஸை நம்ம வீட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நாளைக்கு வேற சண்டே ஆச்சே தெரியல. இது என்ன ட்ரெஸ்பாசிங் தானே, பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. என்னென்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, பார்ப்போம். உங்களுக்கு எந்த விதமான சம்மன்ஸோ இதுவரை எந்த விதமான எதுக்கும் வரல. ராஜ்மோகனுக்கு எதுவும் வரல. இதுக்கு என்ன எஃப்ஐஆர் போட்டதோட இதுக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு நடத்தி, இது எந்த காலத்தில் அப்படி இருந்தால் கூட எங்கள்கிட்ட ஃபுல் வீடியோ இருக்குது. நாங்கள் உள்ளே போகிறோம், சாமி கும்பிட்றோம், உட்காந்துருக்கோம், வெளில வரோம், யாரும் எங்கேயுமே எதுவுமே தடுக்கலையே. தடுத்து தான் அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்ல.
எனிவே அதனால் அது ஆன்லைன்லேயே அந்த வீடியோ இருக்குது. ராஜ்மோகன் நேர்கள் வேணா நீங்க போய் பார்க்கலாம். எனவே அதனால் இது வந்து சும்மா ஒரு இப்போ அச்சுறுத்தலுக்காக போடுவாங்க. இனிமேல் நான் வந்து ராஜ்மோகன் ரெட் பிக்ஸ்க்கு நீ இன்டர்வியூ கொடுக்கூடாது, ரெட் பிக்ஸ் நீ ராஜ்மோகன் இனிமேல் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தெரியல, ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன வேணா பண்ணுமா, இதை வந்து இதை லேசாலாம் எடுத்துக்க முடியாது. இது திமுக கவர்மெண்ட். ஆமாம்மா, திமுக கவர்மெண்ட் தான். இப்போ வேற யாரு இல்ல ஏன்னா இப்போ வந்து கேர்டேக்கிங் கவர்மெண்ட் தான். இந்து அறநிலைத்துறை கண்ட்ரோல் வந்து இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் போய் எடுக்குமா? அதை எடுக்க அது அவங்களுக்கு தேவையில்லை. லா அண்ட் ஆர்டர் அதுதானே மெயின். இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் லா அண்ட் ஆர்டர் இதுதான் அவங்க வந்து கையில் எடுப்பாங்க. இப்போ தான் கமிஷனரை மாற்றிருக்கிறாங்க. அதுக்குன்னு இவரே மாற்றலாம் முடியாதுல்ல. இன்னும் என்ன 12 நாள் இருக்கா எலெக்ஷனுக்கு? ஆமா 23 பார்ப்போம். அதுக்கு பெரிய மாற்றம் நடக்குமா, அதெல்லாம் நான் வந்து உறுதியாக நம்புறேன். நான் நம்ம வழக்குகள் பற்றி பேசும்போது தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அவரோட கேஸ் பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நேற்று வந்து ஒரு மிக பயங்கரமான ஒரு செய்தி. அவர் வந்து குண்டாஸ் வந்து அவர் மேல போடப்படுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3வது முறை. ஓகே, 2 வாட்டி போட்டாங்க. ஒரு வாட்டி சுப்ரீம் கோர்ட்டு என்ன அப்படி பண்றீங்கன்னு டப்புன்னு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரெண்டாவது முறை, இது 3வது முறைன்னு நினைக்கிறேன். குண்டாஸ் வந்து போட்டா ஆக்சுவலா வந்து 2024 இதே டைம் தான் அவர் வந்து அரெஸ்ட் ஆனாரு. இதே மாதிரி அந்த டைம்ல தான் அவருக்கு குண்டாஸ், ஏப்ரல் மாசத்துல தான் அவர் அரெஸ்ட் ஆனாரு. ஏப்ரல் மாசத்துல தான் அவருக்கு ஐ திங்க் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள குண்டாஸ் மாதிரி போட்டு பெர்மனண்டா வந்து உள்ளார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் போட்டாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கூட வந்து அது கேட்டுச்சு. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டியும் வந்து ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அது ஏன் குண்டாஸ் படிங்க கொஞ்சம், அந்த குண்டாஸ் ஆர்டர் படி, டிடென்ஷன் ஆர்டர், இதை வந்து நம்ம படிச்சோம்னா இது வந்து ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் தான். நம்ம நேர்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டு இல்ல whereas A. Arun IPS, Commissioner of Police, Greater Chennai, I am satisfied that with respect to the person named as Thiru A. Shankar at Savukku Shankar, male, aged 50, அவரோட அட்ரஸ் எல்லாம் இருக்கு, is a gunda as contemplated under section 2F of the Tamil Nadu Preventive Detention Act 1982. And that with a view of preventing him from acting in any manner prejudicial to the maintenance of public order, it is necessary to make the following order. அப்படின்னு ஒரு இது வந்திருக்கு. அது அவங்க அம்மாவுக்கு அவருக்கும் இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஆமா, இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டேட் வந்து பார்த்தோன்னா 9th 9th April 9ஆம் தேதி அவர் வந்து லெட்டர் சைனா இருக்கு. என்னைக்கு சைன் பண்ணிருக்காரு? டேட்டட் வந்து இந்த ஆர்டர் டேட்டட் வந்து 10th, அதாவது நேத்து. அதாவது கமிஷனர் வந்து கிளம்புறதுக்கு முன்பு கடைசியா வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அது வந்து சவுக்குக்கான குண்டாஸ் ஆர்டர் தான். அவர் வந்து ஃபர்தர் சொல்றாரு, now therefore in exercise of the powers conferred on me by subsection 1A of section 3 of Tamil Nadu Preventive Detention Act 1982, read with orders issued by the government in GOD number 3 Home Prohibition and Exercise Department dated 12 Jan 2026 under subsection 2 of section 3 of the Act, I hereby direct that the above said Gunda Thiru A. Savukku Shankar to be detained and kept in custody at Central Prison Pulal அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அப்படிதான் இந்த ஆர்டர் எண்டும் ஆகுது. டேட்டட் வந்து 10th. அதே மாதிரி நேத்து தான் வந்து நம்மளுடைய கமிஷனர், கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து திரு அருண்குமார், ரைட், அருண் IPS அவர்கள் வந்து ஹீஸ் பின் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துச்சு. அதான் கடைசி அவர் இதை பண்ணிட்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறாரு. அதாவது இந்த கவர்மெண்ட் தாம்மா வந்து இது மாதிரி ஜேர்னலிஸ்ட் மேலே, விசில் ப்ளோவர்ஸ் மேலே, அதுக்கப்புறம் வந்து விவசாயி மேலே, இன்றைக்கி வந்து களத்தில் திருவண்ணாமலையில் மினிஸ்டர் ஏவாவேலை எதிர்த்து தாவேக்காவில் போட்டி போட்டுட்டு இருக்க கேண்டிடேட் வந்து அருள் ஆறுமுகம், குண்டாஸ் விவசாயி. அவருக்கு பேரே மாற்றிக்கிட்டார், குண்டாஸ் விவசாயி அருள் ஆறுமுகம். அவர் வந்து குண்டாஸில் போட்டாங்க. ஆமாம், அவரோட சேர்த்து 11 பேரை ஏதோ குண்டாஸில் போட்டாங்க. குண்டாஸ் தான் யூசுவலா யாருக்கு ரெடி போவாங்க? ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னா இந்த பாம் போடுறவங்க இல்லம்மா, அப்படி கிடையாது. போடுவாங்க பொது அமைதிக்கு டிஸ்டர்ப் பண்றவங்க. அதாவது ஒரு 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 சொசைட்டி பப்ளிக் ஆர்டரை வந்து டிஸ்டர்ப் பண்றவங்க. அப்படின்னா வந்து யாராவது இந்த ரோட்ல கத்தி எடுத்துட்டு ஓடி எல்லாரையும் கொன்றுவேன், மிரட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறாங்களா அவங்க.
பூட்லிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க, அதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் ஓட்டுறவங்க, மார்க்கெட்டில் வந்து காசு மிரட்டி வசூலிக்கிறவங்க, வீடியோ பைரசி, இப்போ ஜனநாயகன் அதை பற்றி பேசுவோம். வீடியோ பைரசி அதை வந்து ஜெயலலிதா பீரியடில் வீடியோ பைரசி சேர்த்தாங்க. அது மாதிரி ஒரு 5-6 க்ரைம் இருக்குது. இதுக்கு தான் வந்து குண்டாஸ் போடணும். ஆனால் இந்த குண்டாஸ் ஆக்டை இந்தியாவிலேயே அதிகமாக யூஸ் பண்ணுற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அதோடைய கன்விக்ஷன் ரேட்டு நாட் ஈவன் 5%. அப்போ போடுற குண்டாஸ் எல்லாம் எதுக்கு போடுறாங்க? ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல தான். உன்னை ஒரு போலீஸ்காருக்கு உன்னை பிடிக்கலையா தூக்கி குண்டாஸில் போடு. அதை வந்து நீ வந்து குண்டாஸ் உடைச்சா ஒரு 3 மாதம் ஆகும் நீ வந்து போர்டுக்கு போகிறதுக்கு. அந்த போர்டுன்னு ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் போர்டு மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அங்கே போயிட்டு வக்கீல் வாதாடக்கூடாது. நீ வாதாடலாம், உன் ஃப்ரெண்டு யாராவது வாதாடலாம், இல்லைனா உங்கள் குடும்ப நண்பர்கள் யாராவது வாதாடலாம். அதில் வாதாடி அந்த நீதிபதிகளை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் குண்டாஸ் விட்டு வெளியேறணும். ப்ளஸ் குண்டாஸ் வந்து நான் பெயிலபிள் இல்லையா? அதனால தான் 3 மாதம் மினிமம் உட்காந்துருக்கணும் உள்ள. அது மாதிரி அந்த அளவுக்கு குண்டாஸை வந்து ரொம்ப இங்கே ரொம்ப சட்டத்துக்கு புறம்பாக அப்பாவி ஏழை மக்கள் மேலே அதிகமாக குண்டாஸில் யார் பலியாகிறாங்கன்னா பட்டியலத்து தலித் மக்கள் தான் அதிகமாக குண்டாஸில் போகிறாங்க. அந்த அடிப்படையில் அது குண்டாஸை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பழி வாங்கிறதுக்கு மட்டுமே, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவே இதை போடுறாங்க அப்படின்னு நான் கூட சொல்லலை. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நீதியரசர் அவர் தான் வந்து ஆனந்த் வெங்கடேசன் அவர்களே வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு தமிழ்நாடு எப்படி முன்னாடி இருந்த குண்டாஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய தீர்ப்பே கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் இவங்க யாரும் தெரிஞ்சல. அதுதான் அதோடைய சிறப்பம்சம். ஸோ இனிமே இந்த வழக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஐ டோன்ட் நோ. இப்போ வந்து குண்டாஸ் இது போட்ட 10 நாள்லோ 15 நாள்லையோ எதற்காக குண்டாஸு, ஏன் குண்டாஸ் அப்படின்ட்டு ஒரு விளக்கமாக ஒரு புக்கு ஒன்று அவர்களுக்கு தரணும். அந்த புக்கு இத்தனை நாட்களில் தரலைன்னா நீங்கள் வந்து அந்த குண்டாஸை எதிர்த்து நீங்கள் இது போடலாம். ஆனால் இப்போ புது கமிஷனர் வந்ததற்கு அதனால, ஏன்னா இந்த கமிஷனருக்கும் டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர்ஸ்க்கு தான் இந்த குண்டாஸ் போடுறது அதிகாரம் இருக்குது. ஓகே, நான் எல்லா போலீஸ்காரரும் போட்டிட முடியும், மிரட்டலாம். ஆனால் கலெக்டர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா அந்த ஒரு புக்கு வந்து குண்டாஸ் எந்தெந்த எதனால உங்களை குண்டாஸில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று ரெடி பண்ணி அதை தரணும். அதை இத்தனாம் தேதிக்குள்ளே தரலைன்னா அதை நம்ம சேலஞ்ச் பண்ணி குண்டாஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த புக்கும் கரெக்டான டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூ ஹவ் டு அந்த போர்டில் சீனியாரிட்டி படி எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு இன்னைக்குன்னு 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது இவர் போர்டில் போயிட்டு அதை உடைக்கணும். இப்போது இந்த கமிஷனர் அவர்கள் வந்து மாறினால குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்படும், அது ஏதாவது கேரண்டி பண்ண முடியுமா? இல்லை இது ஒரு மனசாட்சியோட இந்த கமிஷனர் வந்து ஓகே இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் வந்து அப்படியே விட்டுடலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்கெலாம் வந்து ஆன் டைமுக்கு டெலிவரி ஆகாது. அதனால அது இவர் உடச்சிட்டு கூட வந்துடலாம். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, பார்ப்போம். என்னன்னா இப்போ தேர்தலுடைய ஃபீவரில் இருக்கிறனால நிறைய பேர் வந்து இந்த நியூஸை மறந்துடுவாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து நம்ம எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் நேயர்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து அவரும் வந்து ஒரு சாதாரண ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், ஒரு விசில் ப்ளோவர் தான். அண்ட் அவருக்கான கேசஸ் வழக்கு இதெல்லாம் சந்திச்சுட்டு அவர் நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு ஒன் இண்டிவிஜுவல். ஆனால் ஒரு மைட்டி ஸ்டேட், இதுதானே நம்ம சண்டை போடுறது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிராக ஒரு பெரிய மைட்டி ஸ்டேட் எப்படி நிற்க முடியும்? என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சொல்ல முடியாது. என்னுடைய நேச்சுரல் ரைட்ஸை தானே நான் சரண்டர் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட்கிட்ட. எதுக்கு? என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். அது எப்படி எடுக்க முடியும்? எனவே அதுதான் வந்து இங்கே பிரச்சனையே. ஆனால் இதுதான் வெளிநாடுகளில், குறிப்பாக யூரோப் போன்ற நாடுகளில் இதை தான் அவங்க ரொம்ப உன்னதமாக பார்க்குறாங்க. உன்னோட இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய ஜோக்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு அமெரிக்கன் வந்து சொன்னானா, நான் ஒயிட் ஹவுஸ்க்கு முன்னாடி நான் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஒழிகன்னு கத்தலாம், எங்கள் ஊரில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே ரஷ்யன் சொன்னானா, எங்கள் ஊரில் வந்து நான் அப்படி செஞ்சால் பரிசு கொடுப்பாங்க. அப்படியே அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்காங்க உங்கள் ஊரில். இல்லைங்க, நான் அமெரிக்காவில் வந்து ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி அமெரிக்கா பிரசிடென்ட் ஒழிகன்னு தான் ரஷ்யா எனக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அது மாதிரி அந்த இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை யாரும் உணர்ந்துக்கிற மாட்டாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன்.
இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறோம், ரைட் டு லிவ் பற்றி பேசுகிறோம், ரைட் டு டிக்னிட்டி பற்றி பேசுகிறோம். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு விதத்தில் வந்து அத்துமீறல் பட்டது ரீசெண்ட் டைம்ஸ் அப்படின்னா ஜனநாயகன். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோடைய ஒர்க் அதில் இருக்குது. அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கட்டும், இல்லை அதில் வேலை செஞ்ச அதான் நிறைய ஜாப்ஸ், thousands ஆஃப் ஜாப்ஸ், அது எல்லாமே வந்து வேஸ்டாக போயிடுச்சு இந்த ஒரு லீக்னால. அதுவும் ஹெச்டி பிரிண்ட்ல வந்து ஃபுல் படத்தையும் வந்து லீக் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேள்விப்படுறேன். ஏன்னா மோஸ்ட்டாக பைரேட்டட் இந்த பைரேட்டட் வெப்சைட்ஸில் ப்ளே பண்ணுற மூவிஸ் எல்லாம் லோ குவாலிட்டியில் தான் இருக்கிறோம். அதுவும் அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யூஸ்வலாக வரும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வர்றது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அது ரொம்ப ரேராக இருக்குது. பட் மேபி ஒரு 10 years ago அந்த மாதிரி வந்திருக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு படம் அதுவும் இந்த ஃபைன் பிரிண்ட்ல வர்றதுங்கிறது இட் இஸ் வெரி ரேர். நான் சஸ்பெக்ட் வந்து யாராவது அந்த இன்சைட்ல இருந்தாதான் அது பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஃபுல் படமும் வெளில வந்திருக்கு. அண்ட் இது ஒரு, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க, ஜனநாயகன் அப்படிங்கிறது ஒரு 100 பிரச்சாரத்துக்கு சமம், மாநாட்டுக்கு சமம், 10 மாநாடுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து அதுவும் இது கடைசியான ஃபில்ம் இல்லையா, தளபதியோடைய கடைசி ஃபில்ம். ஆனா இன்னைக்கு வந்து அது அப்படியே வந்து இட்ஸ் அவுட் இன் தி ஓப்பன். இப்போ யார் வேணாலும் அந்த படத்தை பார்த்துக்கலாம். சொல்லுவாங்க லைக் நாங்கள் அதை ட்ரை பண்ணி அதை நாங்கள் டிலீட் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லுவோம். ஒன்ஸ் இட்ஸ் அவுட் தேர் தான். அதை நம்ம வந்து என்ன பண்ணாலும் we cannot trace it back to the source. அப்படிங்கிறது தான் அந்த சைபர். இல்லை இட் கேன் பி, அது பாசிபிள். அதை நான் உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். ஆனால் திருநெல்வேலியில் கடைசியாக போகிறாரு, அங்கே தான் பேசுகிறாரு. ஜனநாயகனை முடக்குனது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அதை பற்றி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி முடித்த 48வது மணி நேரத்தில் படம் வந்து லீக் ஆகுது. இதில் உச்சப்பட்ட காமெடி என்னென்னா, இதை லீக் பண்ணதே வந்து விஜய் தான், லீக் பண்ணதே அந்த பட நிறுவனம் தான், இல்லைன்னா தாவேகாவினர் தான் மீடியாவினர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க லீக் பண்ணால் அவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய லாஸ் வந்து எவ்வளோ ஸ்டூபிடிட்டி. எதுக்கு லீக் பண்ணோம்? இப்போ நீ நல்லா பாரு, இது வந்து எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியலி எவ்வளோ பெரிய அடி. ஆமாம். ஒரு வேளை இவர் வந்து இந்த அரசியலுக்கே வரல, இந்த படம் இப்படி லீக் ஆகிருக்குமா? ஆன் டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்குமா? அந்த ப்ரொடியூசரும் விஜய் அவர்களும் சம்பளத்தை பேசி பல கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு அழகாக போயிருந்துருப்பாங்களா? இதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ பர்சனல் அட்டாக் ஒரு பக்கம், இது பெரிய ஃபினான்ஷியல் அட்டாக். அது இல்லாமல் பல்வேறு அவதூறுகள், பழிச்சொற்கள். ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் அடிக்கிறாங்க இன்னைக்கு வந்து. ஏன் இப்போ அதுவும் எவ்வளோ ஜஸ்ட் 12 days before the polls வந்து லீக் பண்ணுறாங்க அப்படின்னா இது இல்லை. நீ யார்? நீ என்னை எதிர்த்துருவே? நான் யார்? இவ்வளோ பெரிய மத்திய அமைச்சர் தெரியுமா உனக்கு? இந்த காட்டுறேன் பாரு. இல்லை நான் வந்து இது ஒரு அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே யாராவது லீக் பண்ணியிருந்திருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல லீக் நடந்திருக்குமா? ஆனால் அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வாரெக்ஸ்னு ஒரு கம்பெனி, அது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு சைபர் கிரைமோடைய ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஈரோடு பேஸ்டு ஒரு கம்பெனி, அதுவும் அந்த கம்பெனியும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இங்கே வந்து இப்போ ஒரு 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 ப்ராடக்ட், ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் விட்டு இருக்குது. நீ அதை வெளியில் லீக் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும்? நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதை காப்பி பண்ணி உன் சிஸ்டம்லேருந்து காப்பி பண்ணி ஒரு பப்ளிக் டொமைனில் நீ போடணும், ஒரு சர்வரில் போடணும். அப்படி இல்லைன்னா P2Pன்னு இருக்குது, பியர் டு பியர்னு ஒன்று இருக்குது. இப்போது அந்த டாரண்ட்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ அதெல்லாம் பாப்புலர். நான்லாம் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே டாரண்ட்டில் தான் நிறைய சாஃப்ட்வேர் படம் எல்லாம் பார்க்குறது. அப்போது அந்த டாரண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த டாரண்ட் போட்டோம்னா என் கம்ப்யூட்டர் வந்து வில் பிகம் அ சர்வர். நீ தான் லீச்சர்னா, நீ தான் டவுன்லோட் பண்ண போகிறேன்னா உனக்கு வந்து சர்வர்லேருந்து வராது. இந்த படம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்குதோ அந்தந்த கம்ப்யூட்டர்லேருந்து பிட்டாக வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஃபைலாக வரும். அப்போ இதை வந்து ஈஸியாக எந்த இப்போ நீ வந்து ஒரு லீச்சராக அந்த டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா, அந்த P2P சைட்டுக்குள்ளே வந்துட்டேன்னா, இப்போ வாரெக்ஸ் எப்படி வரும், ஒரு லீச்சராக உள்ளே வந்துட்டு எங்கேருந்து இந்த ஐபி அட்ரஸ், அதில் ஐபி அட்ரஸ் காட்டும், இந்த ஐபி அட்ரஸில் இந்த படம் இருக்குது அப்படின்றத காட்டி அந்த ஐபி அட்ரஸ்லேருந்து தூக்கிடுவாங்க. அதுவும் வந்து பாசிபிள். அதற்கு அடுத்தது பிரெட் கிரம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரெட் கிரம்ஸ்னால் என்னென்னா, இந்த டிஜிட்டலில் சப்போஸ் நீ வந்து
ஜனநாயகன்னு வச்சுருந்தா தானே நீ கண்டுபிடிப்ப. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபைல் நேமை மாற்றிடுறேன், விஜய் சம்திங் அப்படின்னு போடுறேன். இல்லைன்னா விஜய் ஜனநாயகன்னு ஒரு ஷார்ட் நேம் வச்சுட்டு நான் வந்து மறுபடியும் அதை வந்து ரீஎடிட் பண்ணுறேன். ரீஎடிட் பண்ணிட்டு மறுபடியும் நான் அப்லோட் பண்ணும்போது இந்த ஷார்ட் கிரம்ஸ்ன்ற இது இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபைல், இது ஃபாரன்சிக்கில் தான் எல்லாருக்கும் கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபைல் நேம் இதுவாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் இந்த ஃபைல் நேம் மாற்றினார், அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ப்ரோவில் உட்காந்து டைம் ஸ்டாம்ப்னா உனக்கு தெரியும்ல, இந்த டைம் ஸ்டாம்பை வந்து எடிட் பண்ணியிருக்கிறாரு, அந்த டீட்டெயிலையும் கொடுத்துரும். அதனால இது மாற்றுறது என்னவோ. இப்போ ரெண்டாவது இது மாதிரியான பெரிய படங்கள்லாம் வந்து ஸ்டெனோகிராஃபின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்டெனோகிராஃபி என்னன்னா இப்போ 1080 அப்படின்றது நம்மளுடைய அந்த ஹெச்டி பிரிண்டோடைய ரெசல்யூஷன் சைஸு. அதில் வந்து எல்லாமே பிக்சல்ஸில் தான் இருக்கும். ஒரு பிக்சலை ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு பிக்சலை 2 பிக்சலை வந்து லைட்டாக கலர் மாற்றிடுவாங்க. அந்த கலர் மாற்றும்போது நம்ம கண்ணுக்கு அது பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஆனால் இந்த பைரசி அந்த கலர் மாற்றிருக்காங்களே அதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த கலரை மாற்றி உங்ககிட்ட கொடுக்குறேன். இவருக்கு வந்து நம்ம கேமராமேன் பாலாஜிக்கு வேற ஒரு கார்னரில் ஒரு கலரை மாற்றி நான் ஒன்று கொடுக்குறேன். இன்னொருத்தருக்கு வந்து நான் வந்து கலரை மாற்றாமல் ஆடியோ ட்ராக்கை வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை சவுண்டே கேட்காம அதை ஏஐயில் கொடுத்தா அது கம்ப்யூட்டரை பார்த்தா எல்லாமே 010101 தானே. அப்போ அந்த ஆடியோ ட்ராக்கை என்ன பண்ணுவோம்னா ஏஐயில் கொடுத்தோம்னா அது வந்து ஒரு இல்லை என் பேரை போட்டுக்கலாம், எடிட்டர் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்னு போட்டு நான் வந்து பிரதீப்கிட்ட கொடுக்குறேன். இப்போ ஒன்று நீ லீக் பண்ணியிருக்கலாம், என்னென்ன நீ லீக் பண்ணியிருக்கலாம், நான் பிரதீப் லீக் பண்ணியிருக்கலாம். லீக்கான படத்தை எடுத்து என்னுடைய அந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தோன்னா உனக்கு நான் ஒரு பிக்சலை தான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், இவருக்கு ஒரு 3 பிக்சலை ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், இவருக்கு பிக்சலில் படத்தில் எதுவும் பண்ணலாம், ஆடியோ ட்ராக்கில் என்னுடைய பேரை போட்டிருக்கேன். அப்படின்னா எந்த இது மாட்டுது அதை ஸ்கேன் பண்ணி ஒன்று உனக்கு கொடுத்ததுன்னா ஒன்றை மாட்டிப்போம், இல்லை இப்போ நம்ம பாலாஜி கொடுத்தோம்னா பாலாஜி இதுக்கு மாட்டிக்கும், இவர் பிரதீப்கிட்ட கொடுத்துருந்தோன்னா அந்த எந்த வேர்ஷன் போயிருக்கோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அது மாதிரி இந்த எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ்லாம் இப்போ வந்துச்சு. அதே மாதிரி EXIFன்னு ஒரு மெட்டா டேட்டா இருக்குது. இந்த டேட்டாலாம் வந்து அழிக்கவே முடியாது, அதெல்லாம் வந்து எடுத்துரும். அது இல்லாமல் நம்ம வந்து இன்விசிபிள் வாட்டர் மார்க்லாம் போட்டு இவ்வளோ பெரிய படங்களுக்கு அது மாதிரிலாம் பண்ணியிருந்துருப்பாங்க. இது நான் சொல்கிற எல்லா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸையும் வச்சுருப்பாங்க. அதனால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதில் என்ன மறுபடியும் ஒரே விந்தைன்னா இதுலேயும் தாவேகா லீடரே விக்டிமைஸ் ஆகுது. படம் எப்படியாவது போய் சேரணும், அதுக்காக அவரே ரிலீஸ் பண்ணிக்கிட்டாரு, அங்கே வந்து இவரே கொண்டுட்டாரு, இங்கே வந்து இது மாதிரி எல்லாத்தையும் அதாவது விக்டிமையே வந்து இது பண்ணுறதில்ல, செல்ஃப் ப்ளேம் பண்ணுறதில்ல. அது வந்து எவ்வளோ மோசமான நிலை, அதுதான் ரொம்ப வருத்தமான நிலையாக இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக இட் இஸ் அ ஃபினான்ஷியல் அட்டாக். நீ வந்து எங்கள் பொலிட்டிக்கலாக என்கிட்ட நீ எதிர்த்தன்னு வச்சுக்கேன், உன்னை உண்டிலும் பண்ணாமல் விடமாட்டோம் அப்படின்றதுக்கான அது இன்னொரு படிநிலை தான் இது என்னன்னு பார்க்குறேன். இது வந்து உண்மையிலே as you said ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் தான், பெரிய லாஸ். ஆனால் அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் லாஸாகவும் இது இருக்குமா? ஏன்னா வந்து இது அவருடைய கடைசி படம் அண்ட் அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருந்திருப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் அதான் 30 வருஷம் உடைய அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த கடைசி படத்தில் இருக்க ஃபேன்ஸ் மத்தியில் கூட அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த படம் பார்க்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எவ்வளோ ராப்பகலாக வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தோடைய ட்ரீம்ஸு, எல்லாத்தோடைய ஹார்ட் ஒர்க்கு, எல்லாத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து ஒரே மினிட்ல வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ஃபினான்ஷியல் ஹியூஜ் எமோஷ்னல் லாஸாக இருக்கும் இல்லையா, தாவேகாக்கும் சரி விஜய் அவர்களுக்கும் சரி. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து வில்லன் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அது கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இல்லை ஜனநாயகனாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் அட்டாக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிசிசம் ஃபுல்லாக இங்கே விழும். அட் த எண்ட் ஆஃப் த டே வின் பண்ணுறது யாராக இருக்கும்? இப்போது பிஜேபிக்கு போயிட்டாரு, பிஜேபி போயிடுவார், அது இதுன்னு அவதூறு பரப்பிட்டே இருந்தாங்களா. ஆமாம், பலருமே நம்ம சொந்தக்காரங்களாம் கூட என்னங்க இப்படி பண்ணுறாங்க, என்னங்க இப்படி நியூஸ் ஏன் அவசரப்படுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது இஃப்தாரில் போயிட்டு டம்னு உடச்சி விட்டு அந்த நெரேட்டிவாக காலியாச்சா, அதே மாதிரி தான் இந்த படமும். நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த படம் ஃபுல்லாக விஜய் உட்காந்து காஃபி குடித்தாலே போதும் படத்தை கொண்டாடுவாங்கன்னு சொன்னா இல்லையா. ஏன்னா இது நீ எதில் விடு, இப்போ இன்டர்நெட்டில் விடு, எதில் வேணாலும் லீக் ஆகட்டும், ஆனால் எப்போ திரைக்கு வந்தாலும் மக்கள் இந்த படத்தை கொண்டாடுவார்கள். ஏன்னா இது ஒரு படம் கிடையாது, இது
ஒரு வரலாறு. நம்ம ரைட், விஜயோடைய அவர்களுடைய பயோகிராஃபின்னு எழுதினா எந்த படத்தை வேணாலும் தவிர்த்துடலாம், இந்த படத்தை தவிர்த்துட்டு எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார். மீண்டும் இல்லை, முதல் முறையாக ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு சிஎம்மோட படம், ஃபர்ஸ்ட் படம் சிஎம்மோட படம் ரிலீஸ் ஆகுது, ரெண்டாவது அதுதான் கடைசி படமும் கூட. அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ எல்லாருமே போய் பார்க்கணும், தியேட்டரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆடியோ லான்ச்சுக்கே உலகத்துலேருந்து எல்லாரும் வந்தாங்க. கண்டிப்பா. அப்போ இந்த படம் வரும்போது எல்லாருமே போய் கொண்டாடுவாங்கல்ல. அதனால இவங்க ஏதோ கெட்டது, ஆனால் எஸ் இட் இஸ் அ இன்ட்ரீம் ஃபினான்ஷியல் லாஸ். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மென்டல் ஆக்னி, என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்ன பண்றதுக்கு இருக்குது இல்ல. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவரு இந்த படம் லீக் ஆகும் போது அவர் சிவகங்கையில வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, சொல்லிட்டு லீக் பண்ணாங்களா? இல்ல சொல்றாங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தோ இவங்க வந்து ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க, இவ்வளோ அவங்களுக்கு லாஸ் கொடுத்துட்டு இவங்க பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் பேசுவாங்க. வேணும்னே லீக் பண்ணாரு, இல்ல ஆட்சியில் வந்து தோத்து போயிடுவோம், அதனால மறுபடியும் சினிமா நடிக்கணும், அதுக்கு இது ஒரு புது மெத்தடு. இவங்க என்னமா பைத்தியகாரத்தனமா யோசிச்சுட்டு அதையும் பேசிக்கிட்டு. இல்ல, ஒரு மீம் பார்த்தேன், கமிஷனுக்காக வந்து படம் லீக்னா அது எங்களுக்கு லாஸ், ஆனா எலெக்ஷனுக்காக நாங்க படம் எடுத்தோம்னா அது உங்களுக்கு தான் ஏன் லாஸ் அப்படின்னு ஒரு இது பார்த்தேன். ஸோ அதான் இது எலெக்ஷனுக்காக இல்ல, இது அட் த எண்ட் ஆஃப் தி டே படம் ஒரு நாள் கண்டிப்பா வரும். அது இதுவரையும் இல்லாத மிகப்பெரிய வரலாற்றை படைக்கும். ஏன்னா மக்கள் எல்லாரும் போய் கொண்டாடுவாங்க. அதை பெரும்பாலும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, வந்துருச்சா மறுபடியும் போய் மக்கள் தியேட்டரில் உட்காந்து கொண்டாடுவாங்க இந்த படத்தை. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், மாற்றமாக வந்து நிச்சயம் மாற்றுவான். பிகாஸ் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஒரு விதத்தை இன் டிஜிட்டல் நத்திங் இஸ் கால்ட் டெலிட்டட். அது உனக்கு தெரியும்ல, நத்திங் இஸ் கால்ட் டெலிட்டட். இட் இஸ் ஹைடிங் ஃப்ரம் யோர் ஐஸ், அவ்வளோதான். அண்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் சம்வேர் எல்ஸ். அதுதான் அதுக்கோட மீனிங். எனிவே இதெல்லாம் பத்தி பேசும்போது அடுத்து விஜய் பத்தியான இன்னொரு ஒரு அவதூறு, பிரஸ் கிளப் உங்களுடைய சகோதரர்களே வந்து முன்னாள் சகோதரர்களே வந்து பிரஸ் கிளப்ல சார்ந்த ஜேர்னலிஸ்டே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் அவர்கள் மீது. ஏர்போர்ட்ல வந்து போகும்போது அவங்களுடைய விஜய் அவர்களுடைய கார்ட்ஸ் அவங்க வந்து பவுன்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க, கேள்வி கேட்க வரும்போது எங்க பணியை வந்து ஆற்ற விடல அப்படிங்கிற ஒரு பணியை வந்து ஆற்ற விடல, பணியாற்ற விடல, அப்படியா பணியாற்ற விடல, வேலை செய்ய விடல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் தாக்க முன்வந்தனர் ஏதோ இருக்கு, நான் படிச்சிருந்தேன் அதை கரெக்டா. திருச்சி விமான நிலையத்தில் தபாக தலைவர் விஜய் பாதுகாப்பிற்காக அவருடன் வந்திருந்த தனியார் பாதுகாவலர் பிராக்கெட்டில் பவுன்சர்ஸ் அங்கு கூடியிருந்த பத்திரிகையாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளனர். இதை எதிர்த்து கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசியதுடன் தாக்க பாய்ந்துள்ளனர். இந்த நடவடிக்கையை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. பேசினதுன்னு இவங்க சொல்கிறாங்க, தாக்க முற்பட்டனர். இதுக்கு வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி எத்தனை மணிக்கு இது கண்டன பதிவை போட்டுருக்காங்க. அதாவது 11ஆம் தேதி அதிகாலை 12:50 விடிய காலம் 1 மணிக்கு போட்டுருக்காங்க.
ஓகே, விடிய காலை 1 மணிக்கு இந்த பிரச்சனை நடந்ததா? அதுக்கு முதல் நாள் நடந்திருக்கும், ஈவினிங் நடந்திருக்கும். ஆனால் நைட்டு ஃபுல்லாக கண் முடிச்சு நைட்டு 1 மணிக்கு போட்டுருக்காங்க. ஓகே, அவ்வளோ முக்கியமான பதிவு. ஆனால் அப்படியே ரணகலம் ஆகுதுல. ஒரு தமிழ் நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனலோடைய கேமராமேனையும் ரிப்போர்ட்டரையும் அவர் கூட வந்த ஒரு ஆக்டிவிஸ்டையும் ஒரு டிஎம்கே எம்எல்ஏ பொலன்னு பொழந்திருக்கான். ஆமா, கேஜெட்ஸ் உடைஞ்சிருக்கு, அவங்களுக்கே வந்து அடிபட்டு இருந்தது. பண்றது இல்லீகல் கல்குவாரி, பாறை வெட்டி வித்துட்டு இருக்கான் ஒரு எம்எல்ஏ. அதை படம் பிடிக்க போனா இந்த ஒரு ரிப்போர்ட்டருக்கு இந்த கதி அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு இன்னும் போற வழியில போட்டு ட்ரோன் அடிச்சிருக்கான். அட்டி பொலன்னு போந்திருக்கான். அவளை 2-3 பேரும் வந்து மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த பத்திரிகையாளர் மன்றம்ன்றது வாயை மூடிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் கூட வெளில வந்து ஒரு போராட்டம் நடத்தலை, ஆர்ப்பாட்டம் நடத்தலை. இதுக்கு வந்து அதெல்லாம் அமைதியாக, ஏன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏல அவர் எந்த ரிப்போர்ட்டர் வேணாலும் அடிக்கலாம், அடித்து பல்ல உடைக்கலாம், கத்தியால் கிழிக்கலாம், வெட்டி கொல்லலாம். பத்திரிகையாளர் ப்ரெஸ் கிளப்பை அப்படியே அமைதியாக ஜாலியாக இருந்தது, சிரிச்சிட்டு இருக்கோம். ஐயோ சட்டம் ஒழுங்கு அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, பத்திரிகையாளர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆமாம், ரொம்ப இப்போ வந்து ஒரு தள்ளுமுள்ளுன்றது எல்லா இடத்துலையும் நடக்கும். போலீஸுக்கே நடந்திருக்குமா? எனக்கும் போலீஸுக்கு நடந்தது, எனக்கு என்எஸ்ஜிக்கு நடந்துருது. எல்லா ரிப்போர்ட்டும் இதை ஃபேஸ் பண்ணுறது தான். இவங்க மட்டும் புதுசாக ஃபேஸ் பண்ணுறது இல்லை. இதை போய் ஒரு பெரிய இஷ்யூன்னு தூக்கினா நைட்டு 1 மணிக்கு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்களே, இவங்களை என்ன சொல்கிறது? வெக்கமா இல்லையா? உங்கள் ரிப்போர்ட்டர், நீ வேலை செய்கிற சேனலில் தானே அடிக்கிறானுங்க. அந்த ரிப்போர்ட்டர் தானே நீங்கள் உங்கள் கம்பெனியில் இருக்கவன் தானே அடி வாங்குறான். அதுக்கு எதுவும் பேசுறது இல்லை. அடிக்க முற்பட்டனர், அதுக்கே பெரிய நைட்டு 1 மணிக்கு அறிக்கை. எவ்வளோ இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து அரெஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க, அதை பத்தி வந்து எந்த அறிக்கையும் வரல. எவ்வளோ பேர் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து வழக்குகளை சந்திக்கிறாங்க, அதுக்கு ஒன்றும் பேசுறது இல்லை. இவரெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ் கிளப்பே வந்து அது என்ன சொல்றது, அறிவாலயத்துடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருக்குது. அறிவாலயத்து ப்ரெஸ் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு ஞாபகம். அறிவாலயத்து ப்ரெஸ் ரூமா ப்ரெஸ் கிளப்பே எங்கிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இதற்கிடையில் இன்னொரு வீடியோ வந்து பார்த்தேன். ஒரு போலீஸ் அதிகாரிமா தாவேகா கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு பையன் ஓரமாக ரோட்டில் வண்டியில் வந்துருக்கான். வந்து நிறுத்து, கும்முன்னு குத்துறாருமா. சார் ஒரே நிமிஷம், இந்த ஊருக்கா வீடியோ ஆன் பண்ணி வாட்டமாவா வண்டி எப்படி சாய்க்கலாம் சார்? வண்டி எப்படி சார் சாய்க்கலாம்? நீங்க பாருங்க வண்டி எப்படி சார் சாய்க்கலாம்? நீங்க குத்தி வண்டியை தள்ளி விட்டு போனாங்க. எதுக்கு அடிக்கிறான், எதுக்கு, ஏன் அவர் யாரு, எதுவுமே தெரியல. இல்லை, நம்ம தான் சொல்லியிருக்கோம், போலீஸ் அராஜகம் அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து ரொம்ப 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 அதிகமாகிக்கிட்டே இருக்கு. போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேட்டுங்கிற நிலைமைக்கு தான் வரும் போல. ஏன்னா போலீஸ் ஆல்ரெடி இது போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருக்குது. இதை மாற்றணும் தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கு. ஏன்னா அப்படியே நம்ம சாத்தான்குளம்ல கூட நம்ம பார்த்தோம், தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. பட் ஸ்டில் அது ஒரு அந்த கைண்ட் ஆஃப் ப்ரூட்டாலிட்டி வந்து யாருமே வந்து அன்இமேஜினபிள். அண்ட் அட் த சேம் டைம் வந்து இப்போ நம்ம மந்த் ஆஃப் ஏப்ரலில் இருக்கலாம், ஏதாவது ஒரு மாதம் ஒரு போலீஸ் ப்ரூட்டாலிட்டியோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கஸ்டோடியல் டெத்தோ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று கஸ்டோடியல் டெத்து, இல்லைனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இல்லைனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ 4 மாதத்தே 4 கேஸ் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லலாம், அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நவம்பர், டிசம்பர், அக்டோபர் டைம்லலாம் கூட ஒரு கேஸ் அப்படி வந்து அந்த கவினுடைய கேஸ் அதெல்லாமே வந்துட்டு இருந்தது. ஸோ அஜித் குமார் அந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 6 monthsலேயே வந்து நம்ம எவ்ரி மந்த் நம்ம வந்து ஒரு புது கேஸ் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஸோ அதுவே வந்து காட்டுது நம்ம போலீஸோடைய எஃபிஷியன்சியை விட அவங்களுடைய அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லியா? எஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி கேசஸ்லாம் வருது. அண்ட் அதுக்கு வந்து ப்ரெஸ் வந்து ஏன்னா ப்ரெஸ் வந்து ஹேஸ் டு பி த வாட்ச் கார்டு இல்லையா? அதை கண்ண முடியும். நல்லதை பார்க்காதே, நல்லதை கேட்காதே, நல்லதை பேசாதே,
ஒன்லி திமுக பற்றி பேசி திமுகவுக்கு முட்டு கொடு, திமுகவுக்கு காசு வாங்கிக்கோ. இதுதான் வந்து ஒரே ஒன்லி தாரக மந்திரம் ஆஃப் தமிழ்நாடு ப்ரெஸ். அதே மாதிரி நம்ம லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுகிறோம். இந்த மணச்சனூர் எம்எல்ஏ அவர் வந்து கிட்னி திருட்டுக்கு வந்து அதான் அவர் கிட்னி திருட்டுக்கு வந்து மாட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இல்லைம்மா, மணச்சநல்லூர் எம்எல்ஏ அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் டிஎம்கே எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ இப்போ கண்டெஸ்ட் பண்ணுற கரண்ட் கேண்டிடேட் அவருடைய ஹாஸ்பிட்டலில் அது பக்கத்தில் ஊரை சேர்ந்த ஐ திங்க் ஐ ஃபார்காட் த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐ திங்க் பொள்ளாச்சியோ எங்கேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் போட்டு அவங்க கிட்னியை வாங்கி இவர் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதாக குற்றச்சாட்டு. இதில் என்னென்னா இவங்க பேசின மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். ஒருத்தருடைய அது ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நிறைய லாஸ் இருக்கு. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதே நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்குது. கவர்மெண்ட்டோடைய அப்ரூவலோட தான் போகணும். வேரியஸ் இது இருக்குது. இது எல்லாத்தையும் அவன் வந்து வயலேட் பண்ணிவிட்டு ஏழைகள்கிட்டேருந்து ஒரு ரொம்ப கம்மி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் இப்படி கொடுத்துட்டு ஒரு கிட்னியை வாங்கி இவர் வந்து 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி காசு சம்பாதிச்சு மாட்டினார். மாட்டிக்கும்போது இன்ன வரையும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. அது மற்ற ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்னியை மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு புரோக்கர்னு ஒருத்தரையும் அதுக்கப்புறம் ஒரு அந்த அட்மின் ஸ்டாஃபை யாரையோ ஒருத்தர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டல் மீது எந்த நடவடிக்கை இதுவரை எடுக்கலை. அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி ஊரே பேசிச்சு, கிட்னி திருடுற ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரு கதிரவனுக்கு இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்குது, எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துருக்குது டிஎம்கே. அவர் மக்கள்கிட்ட பேசும்போது கிட்னி திருட்டுன்னு சொல்கிறாங்க. கிட்னி திருட்டுன்னா என்னங்கிறத சொல்கிறேன், நான் கேட்டுக்குங்க. எந்தவித பர்மிஷனும் வாங்காமல் இவர்கிட்ட இருக்க கிட்னி எடுத்து இவருக்கு வச்சனா அதுக்கு பேர் கிட்னி திருட்டு. ஓகேவா? சில ஊடகங்கள் வந்து கிட்னி திருட்டு, எங்கள் அமைச்சர் கிட்னி முறைகேடுன்னு சொல்லி சொன்னார். எங்கள் சுகாதார அமைச்சர் வந்து கிட்னி முறைகேடுன்னு சொன்னார். அதுக்கு வந்து கிட்னி திருட்டு வேற முறைகேடு வேறன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் வேற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்னி திருட்டுன்னா யாரோட பர்மிஷனும் இல்லாமல் இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு வைக்கணும், அதுக்கு பேர் திருட்டு. இன்னொன்று, இவரோட கிட்னி எடுத்து இவருக்கு தெரியாமல் இவர் கிட்னி எடுத்து வச்சாதான் அதுக்கு பேர் திருட்டு. முறைகேடுன்னு அமைச்சர் எதை சொன்னாருன்னா, இவரும் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, இவரும் போலியான ஆவணங்களை கொடுத்து பர்மிஷன் வாங்கியிருப்பாரு, வாங்கிக்கிட்டு 2 பர்மிஷனையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட கொடுத்த பர்மிஷனை நான் பார்த்து அந்த பர்மிஷன் அரசாங்க பர்மிஷன் இருக்காங்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன். அந்த அரசாங்க பர்மிஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் அதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவேன். அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு பேர் தான், இதை தான் அவர் வந்து முறைகேடுன்னு சொல்லியிருந்தாரு. கிட்னி திருட்டுக்கும் முறைகேடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் கிட்னிலாம் திருடலையே. கிட்னி திருட்டுனா உங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது தான். என்ன பாக்கெட்லேயே வச்சுட்டு போய் கிட்னியை தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு? இது தெரியாமல் எடுத்துகிட்டு போனால் தான் கிட்னி. அவருடைய ஒப்புதல், இவருடைய ஒப்புதல், அரசாங்கத்தை ஒப்புதல், இதை தான் பார்ப்பேன். இது கிட்னி முறைகேடு அப்படின்ட்டு பொது வெளியில் அப்படி பேசுகிறாரு. இதையும் இது எப்படிமா இந்த அரசு அதை தவறுக்கால குற்றவாளிகள் இருக்காங்க காட்டு என்ன எல்லாமே போலி வழக்கு, எல்லாமே பொய் வழக்கு. அது கரெக்டா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தானே இந்த வழக்குகள் எல்லாமே வருது. எலெக்ஷனுக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தானே வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இப்போ பூதமல்லியோடைய கேண்டிடேட் குட்டின்னு ஒருத்தர் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். அது வந்து அது வந்து கிரைமே கிடையாது. ஆனால் பர்சனல் வெஞ்சன்ஸில் ஒரு லேடி வந்து 1 இயருக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸை இப்போ வந்து கொடுக்குது. அதை கம்ப்ளைண்ட்டை சீரியஸாக எடுக்கிறாங்க இந்த காவல்துறை. ஆனால் இது ஊரே எல்லா மேகசின்லையும் எல்லா நியூஸ் பேப்பர்லாம் வந்து அசிங்கப்பட்ட ஒரு ஆளுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துட்டு அந்த ஆள் வேறு பொது வழியில் அதெல்லாம் நான் திருடலையே. நான் எங்கள் அப்பா வச்சுருக்க காருக்கு அவர் அதை மெயின்ட் அதே மாதிரி நான் ஒன்று வாங்கணும்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் திருடினா தான் நான் வாங்க முடியும்னா பேசினார். இந்தியாவிலே அந்த கார் 1 2 தான் இருக்குல்ல இருக்கு, அந்த காரை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அவரை தண்டிக்கணுமா என்கரேஜ் பண்ணணுமா? இதில் வந்து இவங்க வந்து ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுவாங்க. பார்ப்போம். April 23
அது மட்டும்தான் வந்து நம்மளுடைய கடைசியான ஹோப். பாண்டிச்சேரியில ஓட் டோன் அவுட் வந்து ரொம்ப சூப்பரா ஆமாம்மா, இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம்ல. ஆனால் இன்னைக்கு வந்து 90% பாண்டிச்சேரியோடைய போலிங் ரேட். நான் உண்மையிலே நான் போல் ஆகிட்டு இருக்கும்போது தானே நம்ம பேசணும். ஆமா, போல் ஆயிட்டு இருக்கும்போது அப்பயே பேசினேன். இது வந்து ஒரு ஹை வால்யூமாக இருக்குதுமா. ஸோ இது வந்து நான் இப்பயும் சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் இவ்வளோ பெரிய எழுச்சியான 90% வாக்குமா, அதற்கு முழுக்க காரணம் தாவேக்க தான். அது அதோட இந்த கேட்டலிஸ்ட் எஃபெக்டா, ஆமா, அந்த எஃபெக்ட் தான் காரணம். விஜய் வேவ் அண்ட் விஜய் ஃபேக்டர், அதுதான் வந்து காரணம். அது நிச்சயமாக தமிழ்நாட்டிலையும் இதை விட பல மடங்கு எதிரொலிக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் லீசா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி லீசா. தேங்க்யூ.